சாதம், ரசம், கேரட் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி சேமியான்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி அதை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்துட்ருந்தேன். எங்கள் மாமியார் வந்து மலையாளி. அவங்க எப்படி பொரியல் செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா காயும் வேக வச்சுருவாங்க. அந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் அதை இறக்கிட்டு தனியாக தாளித்து கொட்டிட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தேங்காய் போடுவாங்க. இது நியூட்ரிஷன் கூட இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம சமைக்கும் போது தேங்காய் போட்டு வறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் ஒரு தாட். நாங்கள் என்ன சொன்னோம்னா, எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் வாக் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நமக்கு போதும்ல, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அம்மா இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அப்போ தான் எல்லாருக்கும் திருப்தினா. உனக்காக சம்பாதிக்கல, நான் என் பேத்தி குழந்தைங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளோ வயசானவங்களே அவ்வளோ யோசிக்கும் போது, நம்மெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறையா பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. நம்மெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்க முடியும், நம்ம அதை முயற்சியோடு செஞ்சு வெற்றி